Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 Exponents and Powers exercise 10.2 question number 1. The question is express the following numbers in standard form. So standard form அப்படினா நமக்கு வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி decimal point வச்சிட்டு 10 powers of something 10 powers of something அப்படினு எழுதுவோம். எந்த வேல்யூவா இருந்தாலும் அதுல decimal point into 10 power of something அப்படினு எழுதுவோம். So இங்க பாத்தீங்கன்னா இந்த decimal pointக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு வந்து natural numbers தான் இருக்கும். அதாவது 1 to 9. Decimal pointக்கு அப்புறம் நமக்கு இருக்க valuesலாம் whole numbers-ஆ இருக்கும். அதாவது 0 to 9. இந்த values தான் இங்க decimal pointக்கு அப்புறமா இருக்கும். So இந்த பவர்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு வந்து either positive power இருக்கோ இல்ல negative power. So நமக்கு ரொம்ப சின்ன numbers இருக்குன்னா இந்த n ஓட வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பர் இந்த மாதிரி ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு அப்படினா நமக்கு வந்து பவர்ல வந்து பாசிட்டிவ் பவர் வரும். ஓகே, சோ இந்த அப்சர்வேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு. சோ ஜெனரலா இந்த மாதிரி இருக்க டேர்மா பவர்ஸ் ஆஃப் 10 ல எழுத போறோம். சோ அந்த டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 to 9 தான் இருக்கணும். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க நம்பர் 0 to 9 ல எது வேணாலும் இருக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நமக்கு 0 point எத்தனை zeros இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 zeros இருக்கு. So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 zeros இருக்கு. அப்புறம் ஒரு 8 5 இருக்கு. இதுதான் வந்து கொடுத்திருக்க ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இந்த ஃபார்மெட்ல எழுதணும். ஸோ அந்த ஃபார்மெட்ல எழுதணும்னா ஃபர்ஸ்ட் இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்துட்டே வாங்க. எது வந்து நேச்சுரல் நம்பர், இந்த 8 தான் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர். ஸோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதணும்னா 8 point something 8 point something into 10 power of something இங்க. அதே மாதிரி இது ரொம்ப சின்ன நம்பரை தான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்ப நம்மளுக்கு இந்த பவர்ல 10 power of minusல எழுதணும். ஓகே, சோ 8 பாயிண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்கு, வெறும் 5 மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப அந்த 5 மட்டும் தான் இங்க வரும். சோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். நெக்ஸ்ட் இந்த டெசிமல் பாயிண்ட்டை நம்ம எங்க கொண்டு வந்து எழுதுறோம் 8.5 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ இங்கிருந்து இங்கே மூவ் ஆகுறதுக்கு எத்தனை டைம் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் இந்த டெசிமல் பாயிண்ட்டை அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே மூவ் ஆகுதா, ஸோ இப்போ இங்கிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டைம்ஸ் மூவ் ஆகுது ரைட் சைடில். ஸோ இப்போ 12 டைம்ஸ் ரைட் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே 10 பவர் ஆஃப் -12 அப்படின்னு எழுதணும். ஸோ சின்ன நம்பரை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது மேலே நெகட்டிவ் நம்பர் வரணும். எத்தனை தடவை இது ரைட் சைடில் மூவ் பண்ணுறீங்களோ அதை இங்கே பவரில் எழுதிடுங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் 8.5 into 10 power -12 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீரோஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஜீரோஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்புறம் ஒரு 9 4 2. ஸோ இதுலயும் லெஃப்ட் சைட்லேருந்து அப்சர்வ் பண்ணீங்கன்னா 9 தான் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர். ஸோ அப்போ 9க்கு அப்புறமா ஒரு டெசிமல் பாயிண்ட் போட்டு மீதி இருக்க டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க 42 into 10 பவர் ஆஃப். ஸோ இது சின்ன நம்பரை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 10 பவர் ஆஃப் மைனஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரைட் சைடில் எத்தனை தடவை மூவ் பண்ணால் இங்கே வரும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டைம்ஸ் மூவ் பண்ணால் வரும். ஸோ அப்போ 10 power of -12. So இந்த number it is equivalent to 9.42 into 10 power -12. So coming to the third problem பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு 602. அப்புறம் எத்தனை zeros இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 zeros இருக்கு. 7 8 9 10 11 12 13 zeros இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய நம்பர். இங்கே மாதிரி 0.000 வரல. 602க்கு அப்புறமா நிறைய ஜீரோஸ் இருக்கு. அப்போ இது ரொம்ப பெரிய நம்பர். ஸோ இப்போ இந்த ரொம்ப பெரிய நம்பர் அப்படின்னா 10 பவர் ஆஃப் நம்மளுக்கு என்ன வரும், பாசிட்டிவ்ல பவர் வரும். அண்ட் தென் இங்கே எந்த டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லை. எந்த டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னா நம்மளாம் கடைசியில் டெசிமல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க லெஃப்ட் சைட்ல இருந்து வரும்போது எது ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 6. ஸோ அப்போ ஜென்ரலாகவே நம்ம 6 point something அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி இங்க இத்தனை ஜீரோஸ் எண்டில் இருக்கா, இந்த ஜீரோஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2க்கு அப்புறமா வர கண்டினியூஸ் ஜீரோஸை நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த நம்பர் எப்படி எழுதுவோம்னா 6.02.
ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 0 0 0ன்னு வரும். அந்த ஜீரோஸ் எல்லாத்தையுமே நம்ம எண்டில் வர டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரப்போகிற கண்டினியூஸ் ஜீரோஸை நம்ம எண்டில் வர கண்டினியூஸ் ஜீரோஸை எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லை. அதாவது 6.02 0000ன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் ஸோ இப்போ இதை டிஸ்கார்ட் பண்ணியாச்சு எழுதும்போது. அண்ட் தென் இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே வரணும். இங்கே வரத்துக்கு எத்தனை தடவை நம்ம வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறோம் அப்படின்றத கவுண்ட் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 டைம்ஸ் லெஃப்டில் மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ 10 பவர் ஆஃப் 15. ஸோ இப்போ இந்த நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் 6.02 into 10 power of 15. ஸோ இதே மாதிரி ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் பண்ண மாதிரியே தான் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ 0 பாயிண்ட் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 ஜீரோஸ் இருக்குது. அப்புறம் 8 3 7. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? லெஃப்ட்லேருந்து பார்த்துட்டே வருவோம். எது ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்? 8. ஸோ அப்போ 8 பாயிண்ட் மீதி இருக்க நம்பர் 3 7 அதை அப்படியே எழுதிக்கலாம் இன்டூ 10 பவர் ஆஃப். இது ரொம்ப சின்ன நம்பர், அப்போ நெகட்டிவ்ல எழுதணும். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் எங்கே மூவ் ஆகுது? இங்கே மூவ் ஆகுது. அப்போ எத்தனை தடவை மூவ் பண்ணோம்? 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ். ஸோ அப்போ இது வந்து 10 பவர் ஆஃப் -9. ஸோ கமிங் டு த ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷன் இந்த தேர்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். ஸோ எந்த டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து எண்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நம்பரை எப்படி எழுதலாம்? 3 பாயிண்ட் சம் வேல்யூ இன்டூ 10 பவர் ஆஃப் பிகர் நம்பர் அப்படின்றனால பாசிட்டிவ் பவரில் இருக்கணும். ஸோ பாசிட்டிவ் பவரில் வந்துடும். ஸோ இப்போ இங்கே எந்த டெசிமல் பாயிண்ட்டுமே இல்லைன்னும் போது நம்ம வந்து எண்டிலேருந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எண்டிலேருந்து இங்கே வரணும். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 10 டைம்ஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ 10 டைம்ஸ் மூவ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துடும் பாயிண்ட். ஸோ இப்போ மீதி இருக்க வேல்யூ என்ன? 1 8 6. கண்டினியூஸ் ஜீரோஸ் எண்டில் இருக்குன்னா நம்ம அதை விட்டுடலாம். ஓகே, ஸோ எத்தனை தடவை மூவ் பண்ணியிருக்கோம்? 10 டைம்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து ஜஸ்ட் 3.186 இன்டூ 10 பவர் ஆஃப் 10. ஸோ பிகர் நம்பர் அப்படின்னா பவரில் வந்து பாசிட்டிவ் வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.